வணக்கம் மக்களே. இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக நெட்ஃப்ளிக்ஸில் மிஸ்ஸிங் யூ அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. டோட்டலாக 5 எபிசோட்ஸ் தான், ஒரு மினி சீரிஸ் தான். ஒவ்வொரு எபிசோடுமே 40லேருந்து 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். அண்ட் இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ஒரு 18+ சீரிஸ் கிடையாது, நீங்கள் தாராளமாக இதை ஃபேமிலியோட பார்க்கலாம். மாஸ்டர் ஆஃப் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லக்கூடிய நம்ம ஹார்லன் கோபனோட ரைட்டிங்கில் வந்திருக்க இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ ரிவ்யூவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அடுத்தபடியே பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த மிஸ்ஸிங் யூ சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிடெக்டிவ். ஸோ ஆரம்பத்தில் ஒரு மிஸ்ஸிங் கேஸை வந்து கையில் எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய அப்பாவை கொன்னவன் இப்போ ஜெயிலில் இருக்கான். அவனுக்கு டெர்மினல் கேன்சர் வந்தது, இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாவை எதுக்காக அவன் கொன்னான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அப்பாவை கொல்லலை அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். அட் த சேம் டைம் ஒரு டேட்டிங் ஆப் மூலமாக 11 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க. அண்ட் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் தன்னோட அப்பாவை கொன்னவனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றதே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை நோக்கி அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் தான் வந்து ஒரு டீனேஜ் பையன் தன்னுடைய அம்மாவை காணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து இந்த சீரீஸோட கதையை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு வெறும் 5 எபிசோடு தான். ஒரு படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் தான் வந்து டோட்டலாகவே இந்த சீரீஸோட ரன் டைம் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டெலாம் பார்க்க வேண்டாம். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளேமே வந்து இந்த சீரீஸில் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு எபிசோட் முடிவுலையும் வந்து ஒரு மிஸ்ட்ரி அப்படின்றத ரிவீல் பண்ணி நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு எண்டிங் அப்படின்றது ஒவ்வொரு எபிசோட் முடிவுலையுமே இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து 5 எபிசோட் பார்க்குறதுக்கான பிஞ்ச் பொருத்தியான ஒரு மினி சீரியஸாக வந்து இது இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ஸோ அதற்கு இந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி டெக்னிக்கலாக வந்து இந்த சீரியஸ் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து நிறைய சீன்ஸ், அதுவும் பர்டிகுலராக வந்து அந்த எபிசோடோட எண்டிங்கில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த சீனை பயங்கரமாக எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓவரால் வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு சீரியஸ் தான். கேஸ்டிங் அண்ட் ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் வந்து நல்லாவே இருந்தது, பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிங் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். அதில் கொஞ்சம் வந்து மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நிறைய கேரக்டர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது. இந்த சீரீஸோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட்டிங் கொஞ்சம் ஓவர் டம்ப் பண்ண மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. பிகாஸ் வந்து இந்த கதையில் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு என்ன நடந்தது, அவர் எப்படி இறந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கும். அண்ட் ஒரு பக்கம் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் நல்லவனா கெட்டவனா, அவனுக்கும் தன்னோட அப்பாவோட இறப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸு, அதை தொடர்ந்து இன்னொரு மிஸ்ஸிங் கேஸு, இதுக்கு நடுவில் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்கிறது வந்து ஒரு கிட்னாப்பர்ஸு. ஸோ அந்த கிட்னாப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி கடத்தி அவங்கள வந்து மிரட்டி பணத்தை வாங்குகிற குரூப்பு. ஸோ இவங்களெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து எப்படி இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கொஞ்சம் ஓவர் டம்ப் பண்ண மாதிரி இருந்தது. பிகாஸ் பார்க்குறப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இந்த சீரியஸில் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஆரம்பத்தில் இருந்து கொடுத்த பில்டப் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ கடைசி மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிற இடம் வந்து பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. பட் அது ரிவீல் ஆகிற இடம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது க்ரியேட்டே பண்ணலை. பிகாஸ் இவங்க சொல்கிற அந்த ரீசன் அப்படின்றது வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கனெக்டோட நமக்கு அட்டாச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால என்னவோ தெரியல, இந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிற இடம் அந்த கடைசி எண்டிங் அப்படின்றது ஒரு திருப்திகரமாக இல்லை. அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இந்த சீரியஸை முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான சீரியஸாக வந்து இருந்திருக்கும். பட் இப்போவுமே வந்து உங்கள் எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவில் இந்த சீரியஸ் இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. பட் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரியஸை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஹார்லன் கோபனோட அந்த சீரியஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் டவுனாக ஃபீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி ஒரு நல்ல சீரியஸ் தான். ஸோ இந்த சீரியஸ்க்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சீரியஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.